ஸ்மால் வண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, முடக்கத்தான் கிழங்கு சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கிழங்கு கொல்லிமலையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஆக்சுவலாக அதில் 4-5 பீஸ் இருந்தது. நான் அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து தான் செஞ்சேன். சூப்பராக வந்துச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கிழங்குல இருக்க அந்த தோலெல்லாம் எடுக்க ரொம்ப டைம் ஆச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. ஒரு வழியாக க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவு ஒரு 2 தக்காளி, ஒரு 10-15 சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் இஞ்சி இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி கொஞ்சமாக வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அந்த நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுருங்க. தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையுமே போட்டுட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருங்க. கிழங்கு இந்த சூப் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் கூட நீங்கள் அந்த கிழங்க வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ உங்களுக்கு எப்போ தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா, பொடியாக கூட அங்கே விற்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் பொடியாக கூட வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே நான் சொல்ல டைம் இருக்காது நமக்கு. ஸோ அதனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முழு மிளகு 2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முழுசாக இல்லைன்னா நீங்கள் பொடியாக சேர்த்துக்கோங்க. பட் முழுசாக சேர்க்குறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதான் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொடுக்கும். ஸோ இந்த சூப் வந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா, நான் கசகசா போட்டிருக்கேன். இது வந்து ரொம்பவே நமக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம கிழங்கு கட் பண்ணி வச்சோம்ல, அதை ஒரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய், உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். இல்லைன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து வெறும் கடுகு தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் அவைலபிளாக இருந்தது இந்த டைமில். கடுகு போட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மிக்சிங் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிட்டேன். நான் வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கிழங்கு தனியாக, அப்புறம் நான் கட் பண்ண பொருள்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் சேர்த்து ஒரே மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து நல்லா இது பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இந்த சூப் செய்யும்போது அது ஒரு பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க. அப்போ தான் வந்து ரொம்பவே நல்லது. தெரியாமல் ஒரு சின்ன பாத்திரமாக எடுத்துட்டோம். ஏன்னா நம்ம சூப்புக்கு நிறையா தண்ணி ஊற்றணும். அப்போ தான் உங்களால் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு அதை நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றினேன். ஒரு 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. இது மட்டுமே போதும். இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா, நல்லா கூடி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிம்லேயே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம்னா, ரொம்ப நேரம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டேன். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குடித்தோம். அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள்.